ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சுட்டி ரமி. ஹாய் குட்டீஸ், நாம இப்ப பார்க்க போறது மந்திரக்காடு, அப்புறம் குட்டி நண்பர்கள். ஒரு பெரிய மலைக்கு அப்பால் அழகான பச்சை பசேன்னு இருக்கும் மந்திரக்காடு இருந்தது. அந்த காட்டுல பேசும் மரங்கள், பாடும் பறவைகள், சிரிக்கும் விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டிலேயே ரொம்ப சின்னது, ரொம்ப சுறுசுறுப்பானது குட்டி முயல் மிட்டி. மிட்டி சொன்னது, வாங்க நண்பர்களே, இந்த அருமையான காட்டை ஆராயலாம். ஆம், இந்த பூக்கள் மிக அழகா இருக்கு. இன்னைக்கு காடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த பூ, அந்த பட்டாம்பூச்சி. அடே, நீ எங்க போற? இவன்தான் நம்ம கதையோட ஹீரோ, குட்டி முயல் மிட்டி. ரொம்ப சுறுசுறுப்பு, ரொம்ப கியூரியஸ். ஒரு நாள் காடு ரொம்ப அமைதியா இருந்தது. அப்போ மிட்டி சொன்னா, ஏன் இப்படி அமைதியா இருக்கு? பறவைகள் சத்தமே இல்லையே. மிட்டிக்கு மனசு சரியில்லை. அவன் ஓடிப்போனா தன் நண்பன் யானை முத்துவிடம். அப்போ முத்து சொன்னது, மிட்டி, நம்ம காட்டுக்கு பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து முத்து அண்ணா? மந்திரக்கல் காணாம போயிருக்கு. அது இல்லன்னா நம்ம காடு வாழாது. அப்போ மிட்டி தைரியமா சொன்னான், கவலைப்படாதே அண்ணா, நாம் கண்டிப்பா அதை கண்டுபிடிப்போம். அப்போ நரி சொன்னது, இது சின்ன விஷயம் இல்ல, ஆனா ஒன்று நிச்சயம், நாம் எல்லாரும் சேர்ந்து போனா ஜெயிக்கலாம். அணில் குட்டி, நான் ரொம்ப வேகமா ஓடுவேன். எல்லாரும் சேர்ந்து பயணம் ஆரம்பிச்சாங்க. காட்டின் வெளியே ஒரு பழைய மரப்பாலம் இருந்தது. அது சொன்னது, நில் நில், நல்ல மனசு இருந்தா மட்டும்தான் நான் வழி தருவேன். சொல்லுங்கள் நண்பரே, நல்ல நண்பன் என்றால் யார்? நல்ல நண்பன் என்றால் நம்ம கஷ்டத்துல நம்ம விட்டு போகாத. அதுதான் நாங்கள். இதோ வழி, போங்க. நல்ல உள்ளம் கொண்டவர்களே. அடுத்தது ஒரு பெரிய ஏரி. அது அழுது கொண்டிருந்தது. ஏரி, உனக்கு என்னாச்சு? என்னை யாரும் கவனிக்கல. நாம் இத சுத்தம் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து குப்பைகளை எடுத்தாங்க. ஏரி சொன்னது, நன்றி நண்பர்களே, நீங்க நல்லவர்கள். இதோ குகைக்கான வழி. ஐயோ, ரொம்ப இருட்டா இருக்கு. பயப்படாத மிட்டி, நான் இருக்கேன். நண்பர்கள் கைப்பிடிச்சா இருளும் ஒளியா மாறும். அவர்கள் கைப்பிடித்து நடந்தார்கள். இருள் ஒளியாக மாறியது. குகையின் கடைசியில் மந்திரக்கல் ஒளி வீசிட்டு இருந்தது. ஆனா ஒரு தனியாக இருந்த குட்டி கரடி அதை எடுத்திருந்தது. எனக்கு யாரும் இல்ல, அதனாலதான் இந்த கல்லை எடுத்தேன். நீ தனியா இல்ல, இப்போ நாங்க உன் நண்பர்கள். நிஜமாவா? அப்படின்னா இந்த கல்லை திருப்பி கொடுக்கிறேன். மந்திரக்கல் காடுக்கு திரும்பி வந்ததும் மரங்கள் சிரிச்சது, பறவைகள் பாடின. மிட்டி, நீதான் நம்ம ஹீரோ. இல்ல, நாம் எல்லாருமே ஹீரோக்கள். நண்பர்களே, நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் எந்தச் சவாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது.